தமிழகத்தை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற மிருதங்க இசைக்கலைஞரான வேலூர் ஜி ராமபத்திரன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். 1929 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அன்று பிறந்துள்ளார். 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி அன்று காலமாகியுள்ளார். வேலூர் ஜி ராமபத்திரன் அவர்கள் கர்நாடக இசை உலகில் தனது தனித்துவமான வாசிப்பு பாணியால் 7 சகாப்தங்களுக்கும் மேலாக கொடிக்கட்டி பறந்த இவர் இசை ரசிகர்களால் அன்போடு சர்வழகு ராமபத்திரன் மற்றும் நாதபத்திரன் என்று அழைக்கப்பட்டார். சேலம் மாவட்டத்தில் ஒரு இசை குடும்பத்தில் பிறந்தார். கொன்னக்கோல் வித்வானான டி.பி. கோபாலாச்சாரியார் ஆவார். அவரை வேலூர் சங்கீத சபையை நிறுவினார். தனது 8வது வயதிலேயே மிருதங்கம் கற்கத் தொடங்கிய இவர் பின்னர் திருப்பார்கடல் சீனிவாச ஐயங்காரிடம் குரல் இசையையும் பயின்றார். வேலூர் ஜி ராமபத்திரன் கடினமான தாள கணக்குகளை போட்டு பாடுபவரை சிரமப்படுத்தாமல் மென்மையான மற்றும் இயல்பான சர்வலகு பாணியில் பக்கவாத்தியம் வாசிப்பதில் வல்லவர். பிரதான பாடகரின் குரல் மற்றும் பாட்டிற்கு தொந்தரவு தராமல் இசையோடு முழுமையாக ஒன்றிணைந்து வாசிப்பதே இவரது தனி சிறப்பாகும். இதனாலேயே இவரை வயலின் மேதை டி.என். கிருஷ்ணன் அவர்கள் லயத்தின் அவதாரம் என்று போற்றினார். தனது 13வது வயதில் 1942ஆம் ஆண்டு மதுரை மணி ஐயரின் கச்சேரிக்கு முதலில் பக்கவாத்தியம் வாசித்து அரங்கேறினார். அதன் பிறகு கர்நாடக இசை உலகின் 3 தலைமுறை முன்னணி வித்வான்களுக்கு மிருதங்க பக்கவாத்தியம் வாசித்துள்ளார். செம்பை வைத்தியநாத பாகவதர், அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார், ஜி.என். பாலசுப்ரமணியன், செம்மங்குடி சீனிவாச ஐயர் ஆகியோர் ஜி ராமபத்திரன் அவர்களுக்கு முன்னோடி வித்வான்கள் ஆவார்கள். மதுரை மணி ஐயர், மகா குருபுரம் விஸ்வநாத ஐயர், மங்களம்பள்ளி பாலமுரளி கிருஷ்ணா ஆகியோர்களுக்கு பக்கவாத்தியம் வாசித்துள்ளார். புல்லாங்குழல் மாலி, வயலின் மேதை லால்குடி ஜெயராமன் போன்றோரின் கச்சேரிகளிலும் வாசித்து முத்திரை பதித்துள்ளார். இசைத்துறைக்கு ஆற்றிய அரும்பணிகளுக்காக பல உயரிய விருதுகளை பெற்றுள்ளார். 2004ஆம் ஆண்டு மெட்ராஸ் மியூசிக் அகாடமியின் மிக உயரிய சங்கீத கலாநிதி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். சங்கீத நாடக அகாடமி விருதையும் பெற்றுள்ளார். சென்னை மியூசிக் அகாடமியின் சங்கீத கலா நிபுணா உள்ளிட்ட பல உள்நாட்டு மற்றும் சர்வதேச அமைப்புகளின் விருதுகளை வென்றுள்ளார். ஜி ராமபத்திரன் அவர்கள் அமைதியான மென்மையான வாசிப்பால் அனைவரையும் கவர்ந்த மாபெரும் கலைஞர் வேலூர் ஜி ராமபத்திரன் அவர்கள் வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவால் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி அன்று தனது 82வது வயதில் சென்னையில் காலமானார். இசை மேதையான வேலூர் ஜி ராமபத்திரன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்திய திரை வரலாற்றின் மிக சிறந்த பன்முக திறமை கொண்ட ஒரு மாபெரும் கலை வித்தகரான பழம்பெரும் பாலிவுட் நடிகர் மற்றும் பின்னணி பாடகர் கிஷோர் குமார் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். 1929ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அன்று பிறந்துள்ளார். 1987ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி அன்று காலமாகியுள்ளார். கிஷோர் குமார் அவர்கள் ஹிந்தி திரையுலகத்தில் கிஷோர்தா என்று அன்போடு அழைக்கப்பட்ட இவர் ஒரே நேரத்தில் ஒரு வெற்றிகரமான நகைச்சுவை நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர் மற்றும் இந்தியாவே கொண்டாடிய பின்னணி பாடகராக வலம் வந்தார். கிஷோர் குமார் அவர்கள் மத்திய பிரதேசத்தின் கந்தவா என்ற இடத்தில் ஒரு பெங்காலி குடும்பத்தில் அபாஸ் குமார் கங்குலி என்ற பெயரில் பிறந்தார். பாலிவுட்டின் புகழ்பெற்ற பழம்பெரும் நடிகர் அசோக் குமார் இவருடைய மூத்த சகோதரர் ஆவார். அண்ணனின் வழிகாட்டுதலில் பம்பாய் டாக்கிஸ் நிறுவனத்தில் ஒரு குழு பாடகராக தன் திரைப்பயணத்தை தொடங்கினார். 1950 மற்றும் 1960களில் கிஷோர் குமார் பாலிவுட்டின் முன்னணி மற்றும் மிகவும் பிரபலமான நகைச்சுவை நாயகனாக திகழ்ந்தார். இவரது சொந்த தயாரிப்பில் தன் சகோதரர்கள் அசோக் குமார், அனூப் குமார் மற்றும் பின்னாளில் தனது மனைவியுமான மதுபாலா ஆகியோருடன் இணைந்து நடித்த சல்தி கா நாம் காடி என்கிற படம் இந்திய சினிமாவின் எவர்கிரீன் நகைச்சுவை காவியமாகும். படோசன் படத்தில் வித்யாபதி என்ற கதாபாத்திரத்தில் இவர் நடித்த மிரட்டலான நகைச்சுவை நடிப்பு மற்றும் எக் சதுர் நார் பாடல் இன்றும் ரசிகர்களால் ரசிக்கப்படுகிறது. நௌக்ரி, புதுடில்லி, ஹாஃப் டிக்கெட் மற்றும் மிஸ்டர் எக்ஸ் இன் பாம்பே இவை அனைத்தும் இவர் நடித்த முக்கிய படங்களாகும். நடிப்பை விட இசையின் மீதே தீராத ஆர்வம் கொண்டிருந்த கிஷோர் குமார் எவ்வித முறையான சங்கீத பயிற்சியும் இன்றி இந்திய இசைத்துறையை தன் குரலால் ஆண்டார். மேற்கத்திய இசைக்கலைஞர்
ஜிம்மி ரோசர்ஸின் பாணியை பின்பற்றி இவர் பாடிய தனித்துவமான யோடலிங் பாணி பாடல்கள் உலக புகழ் பெற்றவையாகும். பாலிவுட்டின் முன்னணி நாயகர்களான தேவ் ஆனந்த், ராஜேஷ் கண்ணா மற்றும் அமிதாப் பச்சன் ஆகியோரின் ஆசான குரலாக திகழ்ந்தார். குறிப்பாக ராஜேஷ் கண்ணாவிற்கு இவர் பாடிய மேரே சப்னோ கி ராணி, ரூப் தேரா மஸ்தானா போன்ற பாடல்கள் மாபெரும் வெற்றி பெற்றன. சிறந்த ஆண் பின்னணி பாடகருக்கான பிலிம்பேர் விருதை 8 முறை வென்று சாதனை படைத்துள்ளார் கிஷோர் குமார் அவர்கள். கிஷோர் குமார் தனது தனித்துவமான, யதார்த்தமான மற்றும் விசித்திரமான குணத்திற்காக அறியப்பட்டவர். இவர் தனது வாழ்நாளில் 4 முறை திருமணம் செய்து கொண்டார். 1987ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி அன்று தனது 58வது வயதில் மும்பையில் ஏற்பட்ட திடீர் மாரடைப்பு காரணமாக கிஷோர் குமார் அவர்கள் காலமானார். அவர் மறைந்தாலும் அவரது காலத்தால் அழியாத பாடல்கள் மூலம் உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கான இசை ரசிகர்களின் இதயங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கிஷோர் குமார் அவர்கள். இந்திய திரை வரலாற்றின் மிக சிறந்த பன்முக திறமை கொண்ட ஒரு மாபெரும் கலை வித்தகரான பழம்பெரும் பாலிவுட் நடிகர் மற்றும் பின்னணி பாடகரான கிஷோர் குமார் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.